வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாண்டோ. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு பசங்க கிட்ட பிடிச்ச 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, பொண்ணுங்க ஃபஸ்ட்டு பசங்க கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா கான்ஃபிடென்ஸ். எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் தான் விரும்புகிற ஒரு பையன் கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆணாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கான முதல் அடையாளமே அந்த கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒன்று உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, பொண்ணுங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள பசங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற விதமாக சொல்றாங்க. அதாவது இந்த நகைச்சுவை உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹியூமர் சென்ஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிக்கும். மூணாவது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க ரொம்ப வீக்காக பிஹேவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ தன்னோட இமோஷன்ஸை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி இமோஷனலி ஸ்டேபிளாக இருக்கிற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற விதமாக சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நாலாவது முக்கியமான விஷயம் ஆம்பிஷன். லைஃப்பில் ஒரு எய்மோட செயல்படுற ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற விதமாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எந்த விதமான கோல், எந்த விதமான எய்முமே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கப்புறமாச்சும் ஏதாச்சும் ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை அடையணும், அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது உங்கள் லைஃபுக்குமே நிறைய பெனிஃபிட்டை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். நல்லா பேச தெரிஞ்ச ஆண்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுமா சொல்றாங்க பொண்ணுங்களுக்கு. அதுக்குன்னு நம்ம கண்டமேனிக்கு இஷ்டத்துக்கு பேச முடியாது. கொஞ்சம் டீசெண்டா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்குமே நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஆறாவது முக்கியமான விஷயம் என்னன்னா கைண்டா நடந்துக்கிறது, எம்பத்தியோட பிஹேவ் பண்றது. இந்த ரெண்டுமே பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுமா சொல்றாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பொண்ணுங்க வந்து கொஞ்சம் இமோஷனலா ஆக்ட் ஆகிற ஒரு கிரியேச்சர்ஸ். ஸோ அவங்க கிட்ட நம்ம அன்பால மட்டும்தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ கைண்ட்னஸ், எம்பத்தி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பொண்ணை உங்களை பிடிக்க வைக்கிறதுக்கு. ஸோ இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏழாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன் அண்ட் க்ரூமிங். கண்டிப்பாங்க உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹைஜீனிக்காக வச்சுக்கிறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பொண்ணுங்க கவனிப்பாங்க. நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு க்ரூம் பண்ணி வச்சிருக்கீங்க இது எல்லாத்தையுமே பொண்ணுங்க கவனிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பக்காவாக இருந்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எட்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இன் பாடி லாங்குவேஜ். உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. அண்ட் நீங்கள் கான்ஃபிடென்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்ற விதமாக சொல்கிறாங்க. தைரியமாக தலை நிமிர்ந்து ஒரு ரியல் மேன் மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கும் உங்களை பிடிக்கும். 9வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். நீங்கள் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்குமே உங்களை பிடிக்காது. ஜென்யூன் இன்ட்ரெஸ்டோட மரியாதையோட எல்லார்கிட்டையுமே நீங்கள் நடந்துக்கணும், அந்த பொண்ணு உட்பட. ஸோ இது கண்டிப்பாக ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டியாக அந்த பொண்ணு முன்னாடி உங்களை காமிக்கும். அப்புறம் கடைசியாக 10வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சனாலிட்டி. உங்கள் லைஃப் உங்கள் கையில் இருக்குங்க. ஒரு ஆணாக இருக்கிறதுனால நீங்கள் தான் லீடராக இருக்கீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் லைஃப்பை நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிட்டு லைஃபுக்கு பிரயோஜனமானதில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே பொண்ணுங்க கவனிப்பாங்க. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கானதை பார்த்துக்கணும். இதெல்லாமே உங்களால் பார்க்க முடிஞ்சுது, அதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தான் அவங்களுக்கும் அவங்களோட லைஃப் உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கவே ஆரம்பிக்கும். லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ப்ரொடக்டிவான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்குமே நீங்கள் பொறுப்போடு செயல்படுறீங்க அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக உங்களை பிடிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு 10 விஷயங்களுமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட இதுக்கப்புறமா நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த 10 விஷயங்களுமே ஒரு பையன்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கும் அவ்வளோ ஈஸியாக அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதே போல் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சாண்டோ. பாய்.